This video sponsored by EduQuest. இந்த EduQuestல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோஸில் 30 டிகிரி 60 டிகிரிக்கான ப்ரூஃப்ஸை பார்க்கலாம். இந்த டேபிள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, இது எப்படி ஆன்சர் வந்துச்சுக்கான ப்ரூஃப். ஓகே, போன வீடியோவில் 45 டிகிரிக்கு பார்த்தோம், இதில் 30 டிகிரி 60 டிகிரிக்கு பார்க்கலாம். அதாவது 45 டிகிரிக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தானே பார்த்தோம், பட் இதில் ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் தான் பார்ப்போம். ஓகே, ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிளில் தான் 30 டிகிரி 60 டிகிரியை மார்க் பண்ண முடியும். ஸோ ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள்னா all 3 sides or 3 angles are equal. Okay, 3 sides and 3 angles. ஒரு triangle 3 sides 3 angles equal இருந்துச்சுன்னா that is equilateral triangle. Okay, so இந்த ப்ரூஃப்க்கு equilateral triangle தான் பார்க்க போறோம். So A B இந்த மாதிரி நடுவில் ஸ்ட்ரெயிட் லைனா கட் ஆகும். ஓகே, equilateral triangle. So A B இது Cன்னு எடுத்துக்கலாம், இது D. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறது 90 டிகிரின்னு எடுத்துப்போம், எப்பவும் போல தான். இப்போ நம்ம 60 டிகிரி பற்றி தானே பார்க்குறோம், அதனால 3 ஆங்கிள்ஸுமே 60 டிகிரியில் மார்க் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி, இங்கேயும் 60 டிகிரி, இங்கேயும் 60 டிகிரி. இது ரெண்டும் கட் ஆகி இருக்கு நடுவில், அதனால இது 30, இது 30ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் ஆங்கிள் 60 டிகிரி, பட் இதில் கட் ஆனதுனால 30 டிகிரி, இது 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி. ஏன்னா இது 30 டிகிரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 3 ஆங்கிள்ஸ் 60 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. ஆல் சைட்ஸ் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. ஸோ 3 சைட்ஸை நான் வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஒரு சைடோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே சேம் வேல்யூ தான் வரும். 2, இங்கேயும் 2, இதுவும் 2, இதுவும் கட் ஆகியிருக்கு, அதனால ஹாஃப் ஹாஃபா, இது 1, இது 1. த ஹோல் டிஸ்டன்ஸ் 2, பட் இது ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது, 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குது. 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. நம்ம அதை தான் இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம், அதனால 60 டிகிரி எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால இது 90 டிகிரி. இதில் நம்ம இந்த ஹாஃப் மட்டும் எடுத்துக்கலாம்ல, இதை மட்டும் எடுத்தால் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குமா? நம்ம ப்ரீவியஸ் சம்மில் இந்த மாதிரி தானே பார்த்துருந்தோம். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பேஸ் இது ஹைப்போட்டெனியூஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த லைனை மட்டும், இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்குதுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல, ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரிமைனிங் சைட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதனால ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இங்கே தான் ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, 90 டிகிரி இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியூஸ். இந்த ஹாஃபை மறந்துடுங்க, இந்த ஹாஃப் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியூஸ், ஆங்கிள் 60 டிகிரி இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இது ஆப்போசிட், அதாவது ஏசி அப்படின்றது ஆப்போசிட் சைட், தென் சிடி அப்படின்றது அட்ஜசன்ட். இது மட்டும்தான் வரும், அது ஃபுல் வராது, ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லை. ஸோ அதனால அது ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை வேற எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் ஆப்போசிட் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் இது ஹோல் லென்த் 2, பட் சிடி மட்டும் நம்ம அதாவது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல 1 ஸோ சிடியோட வேல்யூ 1 மட்டும் தான் வரும், 1 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. ஆப்போசிட் ஸ்கொயர் மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. 4 இந்த +1 இந்த பக்கம் வரும்போது -1 மாறிடும். ஜஸ்ட் அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 - 1 இஸ் 3. நமக்கு ஆப்போசிட் சைடு மட்டும்தான் வேணும், அதனால ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு √3. இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடும் தெரியும், அட்ஜசன்ட் சைடும் தெரியும், ஹைப்போட்டெனியூஸ் தெரியும். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் நமக்கு எந்த ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், சைன் 60 தான். சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு opposite side by hypotenuse.
ஆப்போசிட் சைடு இஸ் √3. ஹைபாட்டனியூஸ் இஸ் 2. ஸோ sin 60யோட வேல்யூ √3/2. நீங்கள் டேபிளை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். sin 60யோட வேல்யூ √3/2. ஓகே, தென் cos 60 இஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. Adjacent side is 1. 1 divided by 2. Then tan 60 is opposite side by adjacent side. இல்லைனா sin by cos கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ √3/1 is √3. tan 60யோட வேல்யூ √3. நீங்கள் அந்த டேபிளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. ஸோ cosecant 60, secant 60, cot 60னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ப்ரூஃப் வந்துருச்சு பாருங்க. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இப்போ sin 30 டிகிரிக்கான ப்ரூஃப் பாருங்க. சேம் ட்ரையாங்கிள் தான், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இதில் 60 டிகிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா 30 ஆகிடும். ஸோ இங்கே 60 ஆஸ் யூஷுவல் வந்துடும். 90 டிகிரி இது. ஓகே, ஸோ இதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி sin 60 தேவைப்பட்டுச்சு. ஓகே, sin 60 தேவைப்பட்டதுனால இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடாக எடுத்துருந்தோம்ல. இதில் sin 30 நமக்கு வேணும். அப்போது ஆங்கிள் இங்கே இருக்குது. ஓகே, ஆங்கிள் இங்கே இருக்கனால ஆப்போசிட் சைடு இப்போ எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹைபாட்னியூஸ் நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஹைபாட்னியூஸ் இஸ் லாங்கஸ்ட் சைடு இஸ் ஹைபாட்னியூஸ். ஓகே, இது ஓகே. பட் ஆங்கிள் 30 டிகிரி இங்கே தான் இருக்குது. இங்கே ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு. ஓகே, முன்னாடி 60 டிகிரி இங்கே எடுத்ததுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. பட் ஆங்கிள் இப்போ 30 டிகிரி இந்த இடத்துல எடுத்ததுனால இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஓகே, ரிமைனிங் இருக்கிறது இதுதான் அட்ஜசன்ட் சைடு. சார் நமக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியும், ஹைபாட்டனியூஸும் தெரியும், அட்ஜசன்ட் தான் தெரியாது. அதை தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிகாஸ் இட் இஸ் நம்ம எடுத்திருக்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent square. Hypotenuse square is 2 square. Opposite square is CD எடுத்தும்போது நமக்கு 1 தான். 1 square plus adjacent நமக்கு தெரியாது. Previous இதில் opposite தெரியாது, இப்போ adjacent தெரியாது. 2 2s are 4. 1 square is 1 plus adjacent square. Adjacent square இங்கே வச்சுக்கோங்க. 4 minus 1 3. ஸோ அப்படி மாற்றி எழுதிக்கலாம். adjacent square equal to 3. adjacent side equal to √3. ஓகே, adjacent சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஹைபாட்டனியூஸ் தெரியும், ஆப்போசிட்டும் தெரியும். therefore sin 30 equal to opposite by hypotenuse. இதுதான் ஃபார்முலா. ஆப்போசிட்டோட வேல்யூ 1. 1 divided by 2 sin 30. ஓகே, தென் cos 30 வந்து adjacent by hypotenuse. adjacent side is √3. √3 divided by hypotenuse is 2. then tan 30 equal to opposite side by adjacent side. Opposite equal to 1, adjacent side is √3. So tan 30 equal to 1 by √3. நீங்கள் டேப்லெட் காலமோட இந்த வேல்யூஸை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்க்கான ப்ரூஃபை பார்த்தாச்சு. 30 டிகிரி 60 டிகிரி எப்படி வந்துச்சு, அந்த டேப்லெட் காலம் எழுதுவோம்ல, அது எப்படி ஆன்சர் வந்துச்சுக்கான ப்ரூஃப் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி அதெல்லாம் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.